சங்கீதம் 119:18 நாம் திருப்புவோம். Psalms 119 verse 18. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். Open my eyes that I may see wondrous thing from your law. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, அழகாய் தமிழ் வேதாமத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. beautifully it is translated in Tamil Bible. உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். Open my eyes so that I may see the wondrous thing from your law. இங்கு எழுதப்பட்டிருக்கிற வசனத்தை சற்று நீங்கள் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். I encourage you to look into the scriptures what is written here. உம்முடைய வேதத்தில் உள்ள ரகசியங்களை அப்படியெல்லாம் இங்கு எழுதப்படவில்லை. இந்த வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். It is not written the secrets in the scripture, but it is written, open my eyes that I may see the wondrous things from your law. ஏராளமான பரிசுத்தவான்கள் இந்த ஜெபத்தை செய்துவிட்டு வேதாமத்தை திறப்பது உண்டு படிப்பதற்கு. So many holy people will do this prayer before they start reading the Bible. நீங்களும் அப்படி செய்யலாம் அல்லவா? You can also do like that. அப்பொழுது உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை தேவன் திறப்பார். Then God will open your spiritual eyes. உங்களுடைய மன கண்களை பிரகாசிக்கும்படி வைப்பார். God will make your spiritual eyes to shine. அப்பொழுது நீங்கள் மோசேக்கு அருகாமையிலே நின்றிருந்த அந்த காட்சியை கண்டாது போல உங்களுடைய மன திரையிலே தெரிய தோன்றுமாய் இருக்கலாம். Then you can see in the screen of your heart as though you are standing next to Moses. ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை நீங்கள் படிக்கும் பொழுது, when you read the words of the living God, வேதத்தில் உள்ள அதிசயங்களை உங்கள் கண்கள் ஆவிக்குரிய கண்கள் காணத் தொடங்கும். your spiritual eyes will start looking at the wondrous things in the law. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். listen one thing carefully. நம்முடைய கண்களில் ஒளிக்கு தகுந்தாற் போல கண்ணை மூடி திறந்து கொள்ளுகிறதான தன்மை இருக்கிறது. Our eye has a capacity to close and open the eyes. It depends upon the brightness. கேமராவிலே அப்பச்சர் எப்படி கூடி குறைந்து கொள்ளுகிறதோ அதுபோல அதை செய்து குறைத்து கூட்டிக் கொள்ளுகிற தன்மை நம்முடைய கண்களில் இருக்கிறது, மிருக ஜீவன்களின் கண்ணிலும் இருக்கிறது. How they adjust the aperture in the camera, the same way we have in our eyes as well as the animal's eyes. சில நேரங்களில் கண்கள் மூடிக்கொண்டு இருக்கிற ஆவிக்குரிய கண்கள் மூடிக்கொண்ட நிலைமையிலே சிலர் இருக்கிறார்கள். Few people are there with their spiritual eyes closed. அன்றைக்கு இஸ்ரவேலர் மத்தியிலே நின்று கொண்டிருக்கும் பொழுது செங்கடல் பிளந்தது என்று சொன்னால், when the Israelites were standing, the Red Sea was split open. அவர்கள் அமைதியாய் உட்கார்ந்திருப்பார்கள். They will keep quiet. அன்னைக்கு நடந்திருக்கும். That would have happened that day. இன்னைக்கு நடக்குமா? Will that happen today? இன்றைக்கு என் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை தீருமா? Will the problem in my life will be solved? அதெல்லாம் தீராது. That will not be solved. என்று உட்கார்ந்திருப்பார்கள். Like that they will be sitting. நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன்? What I want to tell you, உங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். your eyes needs to be open. கண்கள் திறக்கப்பட வேண்டும். Your eyes needs to be open. உங்கள் ஆவிக்குரிய கண்கள் மற்றும் மன கண்கள் திறக்கப்பட வேண்டும். Your spiritual eyes, your eyes of your heart should be open. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, பழைய ஏற்பாட்டு காலத்திலே தீர்க்கதரிசிக்கு ஞான திருஷ்டி காரன் என்றே பெயர். in the Old Testament, for the prophets they will be called the one who tells the future. ஞான திருஷ்டிக்காரன், அவனுடைய கண்கள் மன கண்கள் ஆத்தும ஆவிக்குரிய கண்கள் திறந்ததாகவே இருக்கும். His eyes of the heart as well as the spiritual eyes will always be open. ஞான திருஷ்டி அடைந்திருக்கிறான். He has get the gift of the telling the future. அப்படி என்றால் ஞான திருஷ்டி அடைந்திருக்கிறது என்று சொல்லுவது அவனுடைய ஆவிக்குரிய கண் திறந்திருக்கிறது. Getting to know the future, it means his spiritual eyes are open. அவனுடைய ஆவிக்குரிய கண் திறந்திருக்கிறது. His spiritual eyes are open. எதிர்காலத்தை பார்க்க முடிகிறது. He can see the future. நடக்க போகிறதை சொல்ல முடிகிறது. He can tell what is going to happen. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, அதை நீங்கள் முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். you need to know that first. கவலைகள் மத்தியிலே, among your sorrows, பாரங்கள் மத்தியிலே, among your burdens, இந்த உலகத்தின் இச்சையின் மத்தியிலே among the lust of the world, நீங்கள் நின்று கொண்டே இருந்தது போதும். it is enough you standing there. நரகத்தை நோக்கி நீங்கள் ஓடிக்கொண்டே இருந்தது போதும். It is enough you kept running towards the hell. இன்றைக்கு உணர்வடையுங்கள். Today get the understanding. ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று ஜெபம் பண்ணுங்க. Pray, Lord, open my eyes so that I can see the wondrous things from your Bible. என் கண்களை
கண்களை திறந்தருளும். Open my eyes. உபவாசம் இருந்து கதறி நீங்கள் ஜெபிக்கலாம். You can fast and cry out in the prayer. தேவனுடைய சமூகத்தில் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஜெபிக்கலாம். You give your life in God's presence and pray. ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கணும். Lord, I want to see the wondrous things in your law. ஆழமான காரியங்களை எல்லாம் நாம் அறிகிறோம். We know the deeper things. ஆனால் வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கணும். But we want to see the wonderful things in the Bible. Miraculous things in your teachings என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட வேதாகம் அதை மொழிபெயர்க்கிறது. Miraculous things in your teaching, like that one translation உம்முடைய says. போதனைகளிலே வருகிற அதிசயமான காரியங்களை நான் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. Lord, I want to see the miraculous things in your Bible. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children. முடியும். It is possible. எப்படி முடியும்? How it is possible? நீங்கள் முழுவதுமாக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். You give your life completely. இப்பொழுது வேதாகமத்தை எங்கு படித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? Where you are reading the Bible. ஒருவேளை 2 நாளாகமமா இருக்கலாம். Maybe 2 Chronicles. அதிலிருந்து நீங்கள் தொடர்ந்து வாருங்கள். You can continue from there. சங்கீதமா இருக்கலாம். Maybe Psalms. அதிலிருந்தே வாருங்கள். You continue from there. அல்லாவிட்டால் நீங்கள் இதுவரை ரெகுலராக படிக்காதிருந்தால் ஆதியாகமத்திலிருந்து படிக்க ஆரம்பியுங்கள். If you are not read continuously, start from Genesis. அல்லது மத்தேயுவில் இருந்து படிக்க ஆரம்பியுங்கள். Or start from Matthew. உங்கள் ஆவிக்குரிய கண்களை தேவன் திறந்த பிறகு After God opens your spiritual eyes, தெள்ளந்தெளிவாய் புரியும். you will understand very clearly. வேதவசனம் சொல்லுகிறது, The Bible says கண்கள் திறக்கப்படுதல் என்ற ஒன்று இருக்கிறது. there is something called eyes needs to be opened. வேதாகமத்திலே பார்ப்பீர்களானால் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்திலே விசேஷ விதமாக ஆபிரகாம் ஆகாரை அனுப்பிவிடுகிற ஒரு நேரத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் அதிலே ஆதியாகமம் 21 அதிலே 17 முதல் 19 வாசிப்பீர்களானால் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். உடனே அவர் விசேஷ விதமாக தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி அழகாய் 19 வசனம் பாருங்க. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, அவள் பிள்ளைக்கு தண்ணீர் இல்லாமல் சாகிறேனே என்று சொல்லி அவள் பிள்ளை சாகிறதை நான் காண மாட்டேன் என்று அவள் அழுது கொண்டிருக்கிறாள். she was crying, I do not want to see the baby dying without water. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, வேதவசனம் சொல்லுகிறது, Scripture says, பேர்சாபாவின் வனாந்தரத்திலே அவள் அலைந்து திரிந்தாள் என்று ஆதியாகமம் 21:14 பின்பகுதி சொல்லுகிறது. Genesis 21 verse 14 second part says, she was wandered in the wilderness of Beersheba. அலைந்து திரிகிறாள். She was roaming around. ஒரு நேரம் வருகிறது, A time came. ஐயோ, இப்படி இந்த பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன், அது இப்பொழுது மரிக்க போகிறதே, தண்ணீர் இல்லாமல் என்று கதறுகிற பொழுது, Let me not see the death of the boy, there is no water, when she was crying out. பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார். God heard the voice of the boy. தேவனுடைய காதுகளில் அது சென்றது. It went to the ears of God. தேவன் ஆகாரனுடைய கண்களை திறந்தார். God opened the eyes of Hagar. 20வது வசனத்தில் பாருங்கள், அழகாய் 19ஆம் வசனத்தில் பாருங்கள், தேவன் அவளுடைய கண்களை திறந்தார், அப்பொழுது அவள் அந்த தண்ணீர் துறவை கண்டு என்று எழுதியிருக்கிறது. அப்ப அது வரையிலும் அந்த தண்ணீர் துறவு கண்ணுக்கு தெரியவே இல்லை. It is written in verse 19, God opened her eyes, she saw the well of water. It means still that she was not able to see the well. ஒரு சிறிய துறவா இருந்திருக்கலாம். Maybe it is a small well. சாதாரணமாய் தேடினால் தெரியவே தெரியாது. If you seek a ordinary, you won't be able to find ஆண்டவர் it. கண்களை திறக்கிறார். God opened the eyes. திறந்தால் தண்ணீர் துறவு கண்ணிலே படுகிறது. When he opens the eyes, you can see the well of என் அன்பு water. சகோதரனே, சகோதரியே, Loving brothers and sisters, ஆண்டவருடைய கிரியை அதிசயமானது. God's deeds are wonderful. வேதத்தில் உள்ள அதிசயங்களை நீங்கள் பார்க்க வேண்டுமானால், If you want to see the miraculous things in the Bible, உங்கள் கண்களை இன்று கர்த்தர் திறக்க வேண்டும். Lord needs to open your eyes today. இதுவரையிலும் கர்த்தர் கண் திறக்காமல் இருக்கும்போது படித்ததற்கும் கண் திறந்த பிறகு நீங்கள் படிப்பதற்கும் 100,000 வித்தியாசம் உண்டு. There will be hundreds and thousands of difference when God opened the eyes and read the Bible, when God did not open your eyes and you read the Bible. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, பூனை குட்டி போட்டாலும் நாய் குட்டி போட்டாலும் ஆரம்பத்திலே போய் கிட்டத்திலே பார்ப்பீர்களானால் அதனுடைய கண்கள் மூடி இருக்கும். whether dog or puppy, when they give birth to children, the puppies, the eyes will be closed. அந்த மிருதுவான சிறிய கண்கள்
விசேஷமாய் பேரொளி எதுவும் பட்டால் அது மிகவுமாய் பலவீனப்பட்டு விடும் என்று தேவன் யோசித்து அவ்வளோ அழகாய் வைத்திருக்கிறாரோ ஞானமாய் என்று நாம் இன்றும் நாம் அதிசயிக்கிறோம். We were so wonderfully seeing that God has kept so. If the tender eyes, if the light falls, it may get damaged. That is why God has created like that. ஒரு நேரம் வரும் பொழுது when a time comes, கண் திறக்கிறது. the eyes gets open. நீங்கள் இதுவரையிலும் கண் திறக்கப்படாமல் வேதாமத்தை முடித்திருக்கலாம். Maybe till now without your eyes open you completed the Bible. இன்றைக்கு கண் திறக்கப்பட்டவர்களாக வேதத்தை படித்து பாருங்க. Today you read the Bible with your eyes open. தேவனுடைய கிருபை இந்த நாளில் இறங்கிக் கொண்டிருக்கிறது. God's grace coming down in today. உங்கள் கண்கள் திறக்கப்பட போகிறது. Your eyes are going to be open. உங்கள் கண்கள் திறக்கப்பட போகிறது. Your eyes are going to be open. வேதத்தில் உள்ள அதிசயங்களை நீங்கள் காண போகிறீர்கள். You are going to see the miraculous things in the Bible. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திற்கு எடுத்துக்கொள்ளுங்கள். Revelation chapter 3 verse 18. நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமடப்பட்ட பொன்னையும், அதாவது கர்த்தர் அழகா உரைக்கிறார், நான் சொல்லுகிறேன் என்று அழகா சொல்லுகிறார். நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வையடையும்படிக்கு, இதை கோடு போட்டுக் கொள்ளுங்க, நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். In verse 18 it says, you buy clothes from me so that your shame of your nakedness may not be revealed, and anoint your eyes with eye salve so that you can see. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, loving God children, நீ பார்வையடையும்படிக்கு, so that you may see. உன்னுடைய மாம்ச கண்களின் வழியாய் நீ வேதத்தை படிக்கும் பொழுது உனக்கு ஆவிக்குரிய கண்களிலும் தெரிந்து உன்னுடைய ஆவி கழிகூற வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறது போல, அதாவது ஆவிக்குரிய பிரகாரமாக பார்க்கிறது மட்டுமல்ல, அதிசயங்களை உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் மற்றும் மெய்யாகவே உன் மனக்கண்கள் காண வேண்டும் என்றால் நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். When you read the Bible through your physical eyes, your spiritual eyes also needs to be open. That is why God advises, anoint your eyes with eye salve so that your eyes may see. ஆண்டவர் சொல்லுகிறார், Lord says, நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு so that you may be rich, என்னிடத்திலே பொன்னை வாங்கிக்கொள், you buy gold from me. என்னிடத்திலே தங்கத்தை வாங்கிக்கொள், you buy gold from me. உன்னுடைய அவலட்சணம் எதுவும் உன்னுடைய ஆவிக்குரிய நிர்வாணம் தோன்றாதபடி என்னிடத்தில் ஆவிக்குரிய வெண் வஸ்திரங்களை வாங்கிக்கொள். You buy the spiritual white garment so that your shame will not be exposed. அதே போல நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். The same way you need to anoint your eyes with eye salt so that you may also see. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, loving God children, அதாவது நம்முடைய கண்களுக்கு போடுவதற்கான கண் மருந்து, அதை நீ போடு, அப்பொழுது உன் கண் பார்வையடையும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். God says, put a medicine for your eyes, then your eyes can see. அந்த மெடிசன் என்கிட்ட வாங்கிக்கங்கறாரு. You buy that medicine from me. அந்த கண்ணுக்கு போடுற ஆயின்மென்ட் என்கிட்ட வாங்கிக்க. You buy the ointment for the eye from me. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, loving God children, நீங்க பார்வையடைய வேண்டும். You need to see. தேவனுடைய சமூகத்தில் இன்றைக்கு கதறுங்க. You need to cry out in God's presence. பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். Holy Spirit will come down. உங்க கண் வழியாய் பல அசுத்தமான இச்சைகள் உள்ளே போயிருக்கலாம். Through your eyes many dirty things would have entered you. அசுத்தமான காட்சிகளை நீங்கள் டிவியில் பார்த்திருக்கலாம். Maybe you would have seen the dirty programs from the TV. இப்பொழுது ஆயின்மென்ட் போட வேண்டிய நேரம் வந்தாயிற்று. Now the time came to put the ointment. இப்பொழுது உங்களுடைய கண்களுக்கு அருமையாய் தேவையான ஆயின்மென்ட் போடும் பொழுது, உங்கள் கண்ணுக்கு தேவையான அந்த மருந்து போடும் பொழுது உங்கள் கண்கள் பின்பு திறக்கும். When the necessary ointment is been put for your eyes, then your eyes will be open. எண்ணாமம் 24:4 வாசித்து பாருங்கள். Numbers 24 verse 4. அருமையாய் பிலேயாம் சொல்லுகிறார், Balaam says beautifully, கர்த்தாவே நீர் என் கண்களை திறந்திருக்கிறீர் என்று அவர் சொல்லுகிறார். Lord, you have opened my eyes. நான் வாசிக்கிறேன் பாருங்க. எண்ணாமம் 24:4, தேவன் அருளும் வார்த்தையை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. The utterance of him who hears the words of God, who sees the vision of the Almighty,
who falls down with eyes wide open. கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. The eyes wide open he utters. வேதத்திலே வாசித்து பாருங்கள் 16ஆம் வசனம் எண்ணாம் 24:16. Numbers 24 verse 16. அதிலும் அழகாக பின்பதாக எழுதுகிறார், கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது விளம்புகிறதாவது என்று சொல்லுகிறார். The one whose eyes are open he speaks. கர்த்தருடைய கரம் இறங்க வேண்டும். The Lord's hand has to come down. அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். What does he say? அவர் சொல்லுகிறார், நான் அவரை காண்பேன். 17ஆம் வசனம் பாருங்க, நான் கர்த்தரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல என்று சொல்லி அவர் அழகாய் சொல்லுகிறார். Verse 17 he says, I will see him but not now. I behold him but not near. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, பிலேயாமுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்தது. Balaam had a faith. நான் கண்டிப்பாக கர்த்தரை ஒரு நாள் காண்பேன். Definitely I will see the Lord one day. அவருடைய இப்ப நான் தரிசனம் பார்க்கிறேன். Now I see the vision. என்றாலும் இன்னும் இதை விட கூடுதல் மகிமையோடு நான் அவரை பார்க்க போகிறேன். But still I will see him with a greater glory. அப்பொழுது நான் அவர் அருகாமையில் இருக்க முடியாது, அவர் அவ்வளவு பெரியவர். Then I won't be near him because he is so great. அண்ணா வேத வசனத்தை நீங்கள் பாருங்கள். You can see the scripture. யோபு 42ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Job chapter 42. வேத வசனத்தை அழகா அவர் சொல்லுகிறார். He beautifully says in the scripture. யோபு 42:5, என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. Job 42 verse 5, I have heard of you by the hearing of the ears, but now my eyes sees you. ஆண்டவரே, உம்மை என் கண்கள் காண்கிறது. Lord, my eyes are seeing you. இன்னொரு இடத்தில் எழுதுகிறார். Another place he writes, அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களினால் நான் பூமியில் கர்த்தர் வந்து நிற்பதை பார்ப்பேன் என்கிறார். Not the other's eyes, with my own eyes I will see the Lord come and stand on the earth. ஆண்டவரை நான் திரும்ப ஒரு விஷயம் நான் பார்க்க போகிறேன், அவர் பூமியில் வந்து நிற்பதை காண்பேன். I will see again the Lord when he comes and stand on the earth. அப்பொழுது நான் எப்படி பார்க்க போகிறேன்? Then how will I see him? அந்நிய கண்களினால் அல்ல, Not with somebody else's என் eyes. கண்களினாலேயே நான் பார்க்க போகிறேன். With my own eyes I will see him. என் அன்பு சகோதரனே சகோதரியே, Loving God, my loving brothers and sisters, உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுமானா, if your spiritual eyes are open, வேதத்தில் உள்ள அதிசயங்கள் தெரிய தொடங்கும். you will start seeing the miracle things in the Bible. வேதத்திலே நடந்த காரியங்கள் உங்கள் கண்கள் முன்பதாக நடந்தது போல தெரியும். The wonderful things what happened in the Bible, that will look like it is happening before your eyes. ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமானார். God appeared to Abraham. அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் படிக்கையிலே விசேஷ விதமாய் கண் திறக்கப்பட்டவர்களாக படித்தால் அவ்வளவு மகிமையாய் புரியும். When you read with your eyes open, if you read, you can understand it with the greatest glory. ஒரு முறை Once, பரிசுத்த வேதம் முழுவதுமாய் கண் திறக்கப்பட்டவர்களாக நீங்கள் படித்தால், if you read the entire Bible with your eyes open, இந்த உலகம் முழுவதும் உங்களுக்கு முன்பதாக ஏமாத்திரமாயிருக்கும். enter all what is before you. நீங்கள் விசேஷமானவர்களாய் உங்களை புரிந்து கொள்வீர்கள். You will specially understand yourself. நீங்கள் கர்த்தரோடு கூட உலாவ ஆரம்பிப்பீர்கள். You will start walking with God. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, நீங்கள் பார்வையடையும்படி ஆண்டவரிடத்தில் வந்து இன்றைக்கு என் கண்ணுக்கு மருந்து போடும் ஆண்டவரே என்று கேளுங்கள். come to God and ask God, God, put the ointment for my eyes. உன்னுடைய கண்ணுக்கு கலிக்கம் போட வேண்டும், மருந்து போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன், வா அப்படிங்கிறார் ஆண்டவர். He says, I need to put the medicine ointment for your eyes. Come here, the Lord says. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாங்க. You come to God's presence. காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. You wait and pray. என் கண்ணுக்கு மருந்திடும் ஆண்டவரே. Lord, put the medicine for my eyes. என் கண்ணை திறந்தருளும் ஆண்டவரே. Open my eyes, Lord. ஆண்டவர் திறப்பார். The Lord will open. அழகாய் திறப்பார். Beautifully he will open. அருமையாய் இந்த கண் திறக்கப்பட்ட உடனே பிலேயாம் பாடுகிறார். Beautifully, after the eyes are open, the Balaam sings. அவர் இஸ்ரவேலரை குறித்து பாட்டு பாடுகிறார். He sings about Israelites. அந்த பாட்டு என்ன சொல்லுகிறது? What does the song says? யாக்கோபே உன் கூடாரங்கள் எல்லாம் எத்தனை அழகானவை, அவை எத்தனை அழகானவை. இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்கள் எத்தனை அழகானவை, அவை எத்தனை அழகானவை.
சத்துரு யாக்கோபை நெருக்கும் போது பலனாக கர்த்தர் உண்டு. தேவன் இஸ்ரவேலில் இருப்பதினா மந்திரங்கள் ஏதும் இல்லை. பரவி போகும் ஆற்றை போலும் கர்த்தர் நாட்டின சந்தன மரத்தை போலும், பரவி போகும் ஆற்றை போலும் கர்த்தர் நாட்டின சந்தன மரத்தை போலும். யாக்கோபே உன் கூடாரம் அழகானது, யாக்கோபே உன் கூடாரம் அழகானது. யாக்கோபே உன் கூடாரங்கள் எல்லாம் எத்தனை அழகானவை, அவை எத்தனை அழகானவை. காரிருள் எகிப்திலே சூழும் போது இஸ்ரவேலில் வெளிச்சம் உண்டு. தேவன் காட்டின பாதையிலே யாக்கோபுக்கு மகிமையுண்டு. நதியோரத்து தோட்டம் போலும் கர்த்தர் நாட்டின கேதுரு மரத்தை போலும், நதியோரத்து தோட்டம் போலும் கர்த்தர் நாட்டின கேதுரு மரத்தை போலும். யாக்கோபே உன் கூடாரம் அழகானது, யாக்கோபே உன் கூடாரம் அழகானது. யாக்கோபே உன் கூடாரங்கள் எல்லாம் எத்தனை அழகானவை, அவை எத்தனை அழகானவை. இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்கள் எத்தனை அழகானவை, அவை எத்தனை அழகானவை. இப்பொழுது நாம் கேட்ட பாடல் இருக்கிறது பாருங்கள். Even the song what we listen now, you see. எண்ணாகமத்திலே நாம் பார்க்கிறோம், அருமையாய் பிலேயாம் பாடுகிறார். We can see in Numbers wonderfully Balaam sings. இஸ்ரவேலரை குறித்து இவ்வளவு வெளிப்பாடு உடையவராய் இருக்கிறார். He knows about Israelites so much. வேதத்தில் உள்ள அதிசயங்கள் ஏராளம். There are so many miracle things in the Bible. வேதத்தில் உள்ள அதிசயங்கள் ஏராளம். So many miraculous things in the Bible. அதை பார்க்கும்படி உங்கள் கண்களை கர்த்தர் திறப்பார்.